நடராஜர் எப்பவுமே வலது கால தரையில வச்சு இடது கால தான் தூக்கி நடனம் ஆடுவார். ஆனா மதுரையில மட்டும் இடது கால தரையில வச்சு வலது கால மடக்கி நடனம் ஆடி இருக்காரு. இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. அதை நான் வரலாறு உங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ராஜசேகர பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டிய மன்னன் தான். அந்த பாண்டிய மன்னன் எல்லா கலையுமே சிறந்து விளங்கிட்டு இருந்தான். எல்லா கலையுமே 64 கலையும் பின்னி பிறவி சம்பவம் பண்ணிட்டு இருந்தான். ஆனா ஆடல் கலையில மட்டும் அவன் கத்துக்கவே இல்லை. அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த ஆடல் கடை சிவனுக்குரியது. சிவனால மட்டுமே நல்லா நடனம் முடியும். அவருக்கு உண்டான கலையை நம்ம கத்துக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடாக இருந்தாரு. அந்த சமயத்துல ஒரு சோழ புலவர் தன்னோட நாட்டுக்கு வராரு. நாட்டுக்கு இந்த பாண்டிய மன்னனை சந்திக்கிறாரு. பாண்டிய மன்னனை சந்திச்சு இந்த மாதிரி சோழ மன்னனோட எல்லா திறமைகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பேசிட்டு இருக்கும்போது அந்த 64 கலையும் சோழ மன்னனுக்கு தெரியும். அது இல்லாம ஆடல் கலையும் அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டிய மன்னன் மண்டைய கழுவுற அந்த ஆடல்களை சிவனுக்கு மட்டுமே இருக்கணும், அது யாரும் கத்துக்கூடாது, முக்கியமா நான் கத்துக்கூடாது, ஏன்னா ஒரு சிவபக்தன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலவரை பேசி திரும்பியும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. மதுரை கோவிலுக்கு போய் சிவனை பார்த்து பாண்டிய நாட்டுக்கு ஒரு அவமானம் ஆயிருச்சு. இந்த மாதிரி கலை எனக்கு தெரியாதனால சோழ நாட்டுக்கு இருக்கிற மன்னனுக்கு தெரிஞ்சதுனால என்னை அவமானப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலையை நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த